புத்தாண்டு வந்துட்டாலே பார்த்தோன்னா, பலரும் பலவிதமான சலுகைகள அள்ளி கொடுப்பாங்க. இப்ப அப்படிதான் ஜியோ அதிரடியாக ஒரு ஆஃபர இறக்கியிருக்காங்களாம். அப்படி அம்பானி என்ன புத்தாண்டுக்கு பரிசு கொடுத்திருக்காரு? அப்போ அது என்ன விலை? எத்தன வசதிகள் இருக்கா அதுல? அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வராங்க. என்னவாக இருக்குன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் புத்தாண்டை முன்னிட்டு அட்டகாசமான ஒரு ஆஃபரை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. பயனாளர்களை கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு சலுகை குறித்து தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்திய டெலிகாம் துறையை நாம் ஜியோவுக்கு முன்பு ஜியோவுக்கு பின்பு அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாம். ஜியோவுக்கு முன்பு நம்ம சில ஜிபி டேட்டாவுக்காக பெரும் தொகையை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் ஜியோ குறைந்த தொகைக்கு அன்லிமிட்டெட் டேட்டாவை வழங்க ஆரம்பித்தது. இப்போது நாட்டில் ஜியோ யூசர்கள் தான் அதிகம். இதற்கிடையே ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் புத்தாண்டையொட்டி அட்டகாசமான ஒரு ஆஃபரை அறிமுகம் செய்திருக்கு. ஜியோ நிறுவனம் இந்தியாவில் உள்ள தனது ப்ரீபெய்டு யூசர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் ஆஃபர் 2024 அறிமுகம் செய்திருக்கு. ஜியோ நிறுவனத்தின் ரூபாய் 2999 பேக்கில் நமக்கு 365 நாட்கள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய அந்த திட்டத்தில் தான் சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது வழக்கமாக இதில் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் அப்படியே இருக்கும். அதன் வேலிடிட்டி மட்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தினசரி செலவு குறையும். நிறுவனத்தின் ஓராண்டு பேக்கில் நாம் ரூபாய் 2999க்கு ரீசார்ஜ் செய்யணும். இதில் நமக்கு தினசரி 2.5 ஜிபி டேட்டா கிடைக்கும். மேலும் 100 மெசேஜ் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் கிடைக்கும். இப்போது இந்த திட்டத்தின் வேலிடிட்டி தான் புத்தாண்டை முன்னிட்டு நீட்டிச்சிருக்காங்க. இந்த பிளான் வேலிடிட்டி 24 நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதனால் வழக்கமாக 365 நாள் வேலிடிட்டி முடிந்த பிறகும் கூடுதலாக 24 நாட்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக நம்மளால் 389 நாட்கள் சர்வீஸ் கிடைக்கும். இதை நாம் ஜியோவின் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பக்கத்தின் மூலமாக அல்லது மை ஜியோ செயலி மூலமாக ரீசார்ஜ் செய்யலாம். கூடுதலாக நமக்கு கிடைக்கக்கூடிய 24 நாட்கள் தினசரி ஜிபி டேட்டா, அதே போல் 100 மெசேஜ், அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தோன்னா ஒரு ஆஃபர் தான். அதே போல் தினசரி நம்மளுக்கு பார்த்தோன்னா நம்ம உபயோகிக்கக்கூடியதும் ரொம்பவே குறையும். இப்போ இது எல்லாரையுமே கவரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இதில் மற்றொரு முக்கிய ஒரு விஷயம் என்னென்னா, தினசரி இருக்கக்கூடிய ஜிபி டேட்டாவில் இருந்து ஜியோவினுடைய மற்ற திட்டங்களைப் போலவே 5G நமக்கு அன்லிமிட்டடாக கிடைக்குமா? 4G போலவே 5Gக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட் எல்லாமே இருக்கும். ஜியோ சினிமா ப்ரீமியம் இல்லாமல் வழக்கமான ஜியோ சினிமா கண்டென்ட்களை நம்மளால் பார்க்க முடியும். ஜியோ சினிமா ப்ரீமியம் வேணும் அப்படின்னா நம்ம தனியாக பார்த்தோன்னா பணம் செலுத்த வேண்டியது இருக்கும். இப்படி இவ்வளவு பார்த்தோன்னா சலுகைகளை கொடுத்துருக்காங்களே ஜியோ அப்படின்னு தான் இப்போ வாடிக்கையாளர்கள் இதை பற்றி பேசி வந்துட்டுருக்காங்க.